இந்த பக்கம் சசிகாந்த் செல்வனுடைய ட்வீட் எல்லாத்தையும் தாண்டி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில் சேர்றா அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. மிக முக்கியமான ஒரு 3 விஷயங்களாக இதை நம்ம பார்க்க வேண்டியுள்ளது. நீதிபதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீதித்துறை மீது இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை என்பது இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பெருகிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் காரணமாக இருந்தபோதும் ஒரு சில விஷயங்கள் காரணமாக நீதித்துறையை விமர்சிக்க கூடாது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு, இல்லை யாராவது ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க எதனா, அதன் காரணமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இப்பேற்பட்ட நிலையில் காங்கிரஸை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த நபர்களும் விமர்சிப்பது என்னவா இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நீதிபதி தன்னுடைய பதவியில் இருக்கும் பொழுது ராஜினாமா பண்றாரு, ஓகே. ஆனா ராஜினாமா பண்ண ஒரு சில மணி நேரங்கள்ல பிஜேபியில் சேர்றா அப்படின்ட்டு சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அது மட்டுமல்லாது பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியே பிஜேபியில் சேர்றா அப்படின்ட்டு சொல்லும் பொழுது இப்ப கட்சிகள் தொடர்பான பல்வேறு வழக்குகள் அவர்கிட்ட சென்றிருக்கும். அப்ப அவர் வழங்கிய தீர்ப்புகள் என்னவா மக்கள் மத்தியில் பார்க்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வியை காங்கிரஸ் கட்சியில இருந்து எழுப்பியிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா, அதாவது திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிரான பல்வேறு வழக்குகளில் அந்த நீதிபதி தீர்ப்புகளை செலுத்தியுள்ளார். இப்ப இந்த நிலையில இந்த நீதிபதி பாஜகவில் சேர்றேன் அப்படின்ட்டு சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு? எதன் காரணமா அவர் பாஜகவில் சேரணும்? இப்ப பாஜகவில் ஏதோ ஒரு ஆதாயத்தை தேடி அவர் சேர உள்ளார், இல்ல அந்த சித்தாந்தத்தை பிடித்து தேட உள்ளார், அதன் காரணமா அவர் வர உள்ளார்னா இப்ப இத்தனை ஆண்டு காலமா அவர் என்னமா அந்த தீர்ப்பை வழங்கியிருப்பாரு அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்ப இது என்னன்னா, பாஜக தனக்கு அழைப்பு விடுத்ததாக அந்த நீதிபதி சொல்றார், தன்னை அணுகியிருப்பதாக அந்த நீதிபதி சொல்றார். அவரா போல பாஜக போயிட்டு அணுகிருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு, அவரே சொல்றாரு. இப்ப இப்பேற்பட்ட நிலையில இந்த ஒரு நீதிபதியை மட்டும்தான் பாஜக அணுகியதா, அவரிடம் மட்டும்தான் சென்று பேசியதா அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்ப பல்வேறு நீதிபதிகளை பாஜக அணுகியிருந்தால், பாஜக அணுகியிருக்கும் பட்சத்தில், இல்ல அவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை நீதிபதிகள் மறுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு என்ன விதமான ஒரு போக்கை இந்த பாஜக அரசு செய்திருக்கும்? இல்லை எத்தனை பேர் அதுக்கு அக்செப்ட் ஆயிருப்பாங்க, எத்தனை பேர் அக்செப்ட் ஆகாத அதற்கு எதிர்த்து நின்று இருப்பாங்க அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ இந்த ஒரு நீதிபதி தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்காரு. இப்போ பல நீதிபதிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுது. அந்த கேள்வி தான் பல்வேறு கட்சியை சார்ந்த நபர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா பாஜக அணுகிருக்கு அப்படின்ட்டு சொல்வதனுடைய நோக்கம் இந்த ஒரு நீதிபதியோட நம்ம நின்ற முடியாதுல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமானதில்ல. இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பல்வேறு நீதிபதிகள் தங்களுடைய பதவிக்காலம் முடிந்த பின்பு உயர் பதவிகளில் நியமிக்கப்படுகிறார்கள் இந்த ஆளும் அரசால். அப்ப அப்பேற்பட்ட நிலையில அப்ப இவங்கெல்லாம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தானே மிகப்பெரிய ஒரு பதவிக்கு போறாங்க, அதன் காரணமாக தான் தீர்ப்புகளை வழங்குறாங்க அப்படின்ட்டு தான் இப்ப அரசு விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த நீதிபதியை நம்ம பார்க்க முடியும் அப்படின்ட்டு தான் இப்ப இருக்கக்கூடிய மக்களினுடைய கேள்வியாக மாறி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கும் எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனாலும் இப்ப நம்ம போகும்பொழுது நீங்க எந்த சித்தாந்தத்தை கொண்டு உள்ளதா இருக்கீங்க, நான் எந்த சித்தாந்தத்தை கொண்டு உள்ளதா இருக்கேன் அப்படின்ற அடிப்படையில நீதிகள் வழங்கப்படுமா, தீர்ப்பு வழங்கப்படுமா அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப எந்த பக்கம் நியாயம் அப்படின்றத தாண்டி யாருக்கு ஆதரவு அப்படின்றதான் பெரும்பான்மையாக இருந்து கொண்டிருக்கிறதா? சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்றது அப்ப என்னவா பொருள்படுகிறது? எதிரில் இருக்கவங்க யாரு அப்படின்றத பார்க்காம, பாரபட்சம் இல்லாம, யாரையா பணக்காரனா, உயர்ந்தவனா, தாழ்ந்தவனா, நீ எந்த ஜாதி நான் எந்த ஜாதி, நீ எந்த மதம் நான் எந்த மதம், இப்படி எதையுமே பார்க்காம யார் உண்மையான குற்றவாளியாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருப்பார்கள். அப்ப இது நாள் வரையில் வழங்கிய தீர்ப்புகள் என்ன ஆகும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் திரும்ப திரும்ப இது நாள் வழங்கிய தீர்ப்பு, இது நாள் வரையில் வழங்கிய தீர்ப்பு அப்படின்ட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பல படங்களில், தமிழ் படங்களில் பார்த்துருப்போம். அதாவது 1000 குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றதான் மிக முக்கியமான சட்டத்தினுடைய கொள்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நிரபராதியும் சட்டத்தின் பெயரால் தண்டித்துப்பட விடக்கூடாது அப்படின்றதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது. அப்ப பிஜேபியினுடைய ஆதரவை பெற்றுள்ளாரா இந்த நீதிபதி அப்படின்ற ஒரு கேள்வி எடுக்கிறது. இது தொடர்பான வழக்குகள் வேற போக உள்ளது. இப்பேற்பட்ட நிலையில தான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நம்ம பார்க்க வேண்டியுள்ளது. உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரம் தொடர்பான மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியதை நம்ம பார்த்தோம்.
சரிங்களா? எந்த அளவுக்கு முக்கியமான தீர்ப்பு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஜேபியினுடைய மெகா ஊழல்கள் எல்லாம் வெளிவர உள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அவர்கள் கொள்ளையடித்த கிட்டத்தட்ட 10,000 கோடிகள் வெளிச்சத்திற்கு வர உள்ளது. அது மட்டுமல்லாது அது யாரால் வழங்கப்பட்டது அப்படின்றத முக்கிய தகவல்கள் அனைத்தும் இந்த மார்ச் 6ஆம் தேதி வெளிவரும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில SBI என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தரவுகளை வழங்குறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு, எங்களுக்கு வந்து காலக்கெடுவை நீங்க வந்து நீட்டித்து அவகாசம் தர வேண்டும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு காலம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 மாத காலம் அவர்கள் காலக்கெடுவா கேட்டிருக்காங்க. சிம்பிளா சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மக்களவை தேர்தல் முடிந்த பின்பு நாங்கள் அந்த தரவெல்லாம் வெளியிடுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா வங்கி ஊழியர்களா இருக்கட்டும், இல்ல வங்கியை சார்ந்து பணியாற்றுவர்களா இருக்கட்டும், எதிர்கட்சியை சார்ந்தவர்களா இருக்கட்டும், அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், இந்த விஷயத்தை எடுக்க 24 மணி நேரமே வந்து அதிகப்படியானது அப்படின்ட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்றாங்க. மல்லிகார்ஜுன கார்கே உடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பத்திரம் உங்களோடது, சரிங்களா? அப்போ தேர்தல் பத்திரத்தை வாங்குறவங்க உங்கள் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க உங்ககிட்ட. அதன் மூலயமா யார் வாங்கினாங்க அப்படின்ற லிஸ்ட் எடுத்துனா வேலை முடிஞ்சிருச்சு. அதன் மூலயமா அந்த தேர்தல் பத்திரத்தை பெற்றுக்கொண்டு அதை உங்ககிட்ட கொடுத்தவங்க யாரா இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் எடுத்தா முடிஞ்சு போச்சு. இதில் எத்தனை கோடி அப்படின்றது நீங்கள் ஒவ்வொரு பத்திரமும் வந்து லட்சங்கள் ஆரம்பிக்குது, ஆயிரங்கள் ஆரம்பிக்குது, கோடிகள் அப்படின்ட்டு தனித்தனியாக இருக்கு. இப்போ எத்தனை பத்திரங்கள் கோடிகள்லேயும், எத்தனை பத்திரங்கள் லட்சங்கள்லையும், எத்தனை பத்திரங்கள் ஆயிரங்கள்லையும் விற்பனையாக இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி இதையும் கம்பேர் பண்ணி சொன்னாலே முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு நாளே அதிகபட்சமானது அப்படின்ட்டு அவர் சொல்றார். ஆனா 4 மாத காலம் எதற்காக அவகாசம் கேட்கிறார்கள் அப்படின்றது புரியல. அப்ப இதன் மூலமா உண்மையாலுமே SBI இடம் இந்த ஒரு சின்ன தரவு கூட இல்லைன்னா வங்கிகள் சரியாக செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். வங்கிகளிடம் சரியான தரவுகள் உள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இல்ல அவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா? இன்னும் சொல்ல போனோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, சரியா செயல்படுறது, சுதந்திரம், அதெல்லாம் தாண்டி இந்த கணக்குகள் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதா அப்படின்றதா ரொம்ப முக்கியம். இந்த ஒரு சின்ன தரவு கூட இல்லாத நிலையில வங்கிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது எல்லாம் தேர்தல் நாடகத்திற்காக நடத்தப்படக்கூடிய ஒன்றா இருந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி எக்காரணம் கொண்டும் பிஜேபியினுடைய ஊழல்களோ இல்ல அவர்களுக்கு யார் பணம் கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்க, எதன் காரணமாக கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற எந்த பின்னணியும் வெளிவரக்கூடாது அப்படின்ற ஒற்றை நோக்கத்திற்காக தான் இது எல்லாமே செய்யப்படுகிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு ஏற்கனவே வந்து பல்வேறு விதங்களில் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், இல்லை CBI போன்ற அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்க நிலையில் இப்போ வங்கிகளும் சேர்ந்துள்ளது அதனுடைய கணக்கில் அவருடைய குடும்பமாக அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் மிக பல்வேறு வகையில் விமர்சிக்கப்படுகிறது. காங்கிரஸ் வந்து ஒரு லட்சணை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, SBI-னுடைய லோகோ இருக்கு பார்த்தீங்களா, இப்படி வந்து இப்படி காயின் மாதிரி வந்து இப்படி வர மாதிரி, அப்போ அந்த இதுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி இது பண்ணி, இல்லை ஒரு ஆச்சரியக்குறி மாதிரி இது பண்ணி அதில் வந்து மோடியினுடைய பிம்பத்தை வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது மோடி அவர்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ எந்த ஒரு அமைப்புகளுமே சுதந்திரமாக செயல்படவில்லை அப்படின்றதான் அவருடைய வாதமா இருக்கு. இது அமலாக்கத்துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை CBI எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வங்கிகள் தொடர்பானது, ரிசர்வ் வங்கி எதுவாக இருந்தாலும் நீங்க பார்த்தாலும் எல்லாமே மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது, எல்லாமே மோடியினுடைய குடும்பமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் ராகுல் காந்தி அவர்களும் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மல்லிகார்ஜுன கார்கேல இருந்து, இல்லை CPM CPI-ல இருந்து, திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதுவாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏங்க ஒரு நீதிமன்றம், ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கூட உங்களால் எடுத்துக்க முடியலன்னா இது நீதிமன்ற அவமதிப்பா தானே கருதப்படும். இன்னைக்குள்ள நீங்க வந்து அதனுடைய தரவுகளை வெளியிட முடியலன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தான் இது வந்து கருத்தில் கொள்ளப்படும். ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது என்றால் அந்த உத்தரவை மீறி எந்த ஒரு நபரும் செயல்படக்கூடாது, எந்த ஒரு நிறுவனமும் செயல்படக்கூடாது அப்படின்றதான் இந்திய அரசியல் சாட்சியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அம்சங்களை எல்லாம் மீறி நான் வந்து செயல்படுவேன், என்னால முடியாது, எனக்கு 4 மாத காலம் அவகாசம் வேண்டும் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம்ல வந்து சொல்றதுடைய காரணம் என்னவா இருக்கும், நோக்கம் என்னவா இருக்கு? உங்களால இந்த தரவு கூட வச்சிருக்க முடியல அப்படின்றதான் கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. அப்ப எல்லா தரவுகளும் இருக்கு, யார் கொடுத்தாங்க அப்படின்ற அப்பட்டமா தெரியும். அதானியும் அம்பானி வந்து வாரி வாரி கொடுத்திருக்காங்க அப்படின்றத ராகுல் காந்தி முதற்கொண்டவர் வந்து வெளிப்படையா அப்பட்டமா சொல்லி கொண்டிருக்கிறார்கள்.
அதனால தானே நீங்கள் ஜாம்நகர் விமான நிலையத்தை ஒரு சர்வதேச விமான நிலையமாக 10 நாளைக்கு நீங்கள் வந்து அங்கீகரிச்சிருக்கீங்க. வெறும் 16-17 விமானங்கள் போயிட்டு வர இடத்த 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் செல்வதற்கான அனுமதி வழங்கியிருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளும் பிஜேபி அரசு. எதன் காரணமா? அதானி அம்பானி வீட்டு கல்யாணம் நடக்கணும், அம்பானியினுடைய பையன் கல்யாணத்துக்காக மட்டுமே இது வந்து செய்யப்பட்டிருக்கு. இங்க தமிழ்நாட்டினுடைய மதுரை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமா தரம் உயர்த்த கோரி நீண்ட நெடிய காலமாக போராட்டங்கள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதற்கு உங்களுடைய முயற்சிகள் எதுவாகவே இல்லை. மதுரை நோனே தான் எய்ம்ஸ் ஞாபகம் வருது. எய்ம்ஸ் இத்தனை நாளாக ஏங்க காட்டல? 2019 அடிக்கல் நாட்டினீங்களேங்க, இன்னி வரைக்கும் எதுவும் பண்ணாத இருக்கீங்களேங்க. ஆனால் 2020 வந்து நீங்கள் குஜராத்தில் அடிக்கல் நாட்டினீங்க, இன்னைக்கு அந்த எய்ம்ஸ் திறந்து வச்சுட்டீங்க. இங்கே ஒரு சுற்றுச்சுவர் கூட நீங்கள் வந்து கட்டவே இல்லை, அதற்கான முதற்கட்ட பணிகள் கூட நீங்கள் துவங்கவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருந்த பொழுது இப்போ தேர்தலுக்காக மக்களவைத் தேர்தல் வர போறதில்ல, அதனுடைய காரணமாக 2019 பிரதமர் மோடி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நேற்று உட்காந்து பூமி பூஜை போடுறாங்க. பூமி பூஜை ஆரம்பமா இது எய்ம்ஸ் வந்து கட்டி முடிக்க போறாங்க. அப்படி முதல் நாள் இப்பதான் பூமி பூஜையை போடுறாங்க. இப்போ 5 ஆண்டுகள் கழித்து தான் உங்களுடைய பூமி பூஜை தொடங்குது என்றால் தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? என்னுடைய குடும்பம் அப்படின்ட்டு சொல்றீங்க. உங்களுடைய குடும்பமாக எது அங்கீகரித்து கொண்டிருக்கிறது, எது சுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனால் வருங்காலத்தில் 2024 உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதற்கு நம்ம இவிஎம் பக்கம் செல்ல வேண்டியுள்ளது. இப்போ இவிஎம் குறித்து நமக்கு பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு விதமான சர்ச்சையான பேச்சுக்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எலக்ட்ரானிக் மிஷினாக இருந்தாலும் அது வந்து ஹேக் செய்யப்படும் அப்படின்றத மக்களுடைய பார்வையா இருக்கு. ஆனா சசிகாந்த் செந்தில் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இவிஎம்ல இருக்கு, அதை நம்ம யாருமே பார்க்க மாட்டோம், அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஓட் மிஷின்ல இவிஎம் இயந்திரத்திற்கு கையில மயிலா வச்சுட்டு உள்ள போயிட்டு பட்டன் அழுத்தின உடனே அந்த இடத்த வந்து லைட் எரியும். லைட் ஏறின உடனே ஒரு சவுண்ட் வரும். இப்போ இந்த 2 இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து யாருக்கு வாக்களித்தேன் அப்படின்றதா இது ரெண்டுமே வந்து எனக்கு சொல்லலை. லைட் எரியறதோ இல்லை சவுண்ட் வந்ததோ எதுவுமே எனக்கு சொல்லலை. நான் வாக்கு போட்டுட்டேன்னு மட்டும் சொல்லிச்சு. ஆனால் யாருக்கு போகுது இந்த வாக்கு அப்படின்றத சொல்லவே இல்லை. இப்போ இந்த சந்தேகங்கள் எழும்பொழுது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, விவிபேட் அந்த மிஷின் வந்து கொண்டு வந்துச்சு. விவிபேட் என்ன பண்ணுன்னா, இந்த இடத்த சவுண்டும் லைட்டும் வரும்பொழுது அந்த பக்கம் நமக்கு வந்து யாருக்கு வாக்களிச்சோம் அப்படின்ற ஒப்புகை சீட்டு வந்து வரும், அந்த சின்னம் வரும். அப்ப உறுதி செய்யப்பட்டதா எது இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த விவிபேட் தான் இருக்கு. இப்போ சசிகாந்த் செந்தில் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நான் யாருக்கு வாக்களிச்சேன் அப்படின்றத உறுதி செய்யறது இந்த விவிபேடா தான் இருக்கு. அதை தாண்டி இந்த சவுண்டோ இல்ல இந்த லைட்டோ வந்து எனக்கு வந்து நான் யாருக்கு வாக்களிச்சேன் அப்படின்றத எனக்கு உறுதி செய்யல. அப்படிங்கும் பொழுது இது எப்படி நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்க முடியும் அப்படின்ட்டு அவர் கேட்கிறார். நான் யாருக்கு வாக்களிச்சேன் அப்படின்றத சரிபார்க்கக்கூடிய ஒன்று எதுவா இருக்கோ அதுதான் உண்மைத்துவமானது. இப்ப விவிபேடை எடுத்துட்டு நான் வெறும் இந்த இவிஎம் மிஷினை மட்டும் வச்சு என்னால யாருக்கு வாக்களிச்சோம் அப்படின்றத பார்க்க முடியுமா? சவுண்டை வச்சோ இல்ல அந்த லைட் செட்டிங்கை வச்சோ அப்படின்னு கேட்டா முடியாது. அப்ப சரிபார்க்கக்கூடியது எதுவோ அது மட்டும் தான் நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அப்ப நம்பகத்தன்மை வாய்ந்ததை இல்ல நம்பிக்கை வாய்ந்ததை கொடுக்கறது எதுவா இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அந்த விவிபேட் தான். இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மொத்தமா வாங்கிய வாக்கு எண்ணிக்கைக்கும் சரிங்களா, இதுல எதனா குளறுபடிகள் இருந்தா நாங்க வந்து விவிபேடை எண்ணுவோம் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. நாங்க எல்லா டைம்லாம் விவிபேடை எண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட 100% ஒரு 5% தான் விவிபேடை எண்ணுவதற்கான சாத்தியம் இருப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்லி கொண்டிருக்கிறது. அப்ப இதுல எதனா வாக்கு எண்ணிக்கைக்கும் விழுந்த வாக்குகளுக்கும் மாறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் விவிபேட் எண்ணப்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப சசிகாந்த் செந்திலுடைய வாதம் என்னவா இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதுதானே இதை வச்சுதான் நீங்க எண்றீங்க, நீங்க இதை வச்சு தானே சரி பாக்குறீங்க, அதுக்கு மொத்தமா இதையே நீங்க வந்து எண்ணிட்டு போங்களாம், எதற்காக நீங்க வாக்குப்பதிவு இயந்திரத்துல ஓட்டை வந்து எண்ணிட்டு இருக்கீங்க, அது என்னால சரிபார்க்க முடியாததா இருந்து கொண்டு இருக்கிறது இல்ல. இப்ப இதுல நீங்க என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது விவிபேட் மட்டும் தானே, வேற எதை வச்சுமே நீங்க நம்பகத்தன்மை பண்ண முடியாது. இப்ப நம்மளே போனா கூட யாருக்கு வாக்களிச்சு அப்படின்றது விவிபேட் மூலமா தான் நம்ம உறுதி செய்து கொள்கிறோம். இப்ப அதை வச்சு எண்ணிட்டு போங்க, தள்ளி போனாலும் பரவாயில்ல, 4 நாள் ஒரு 2 நாள் ஆகுமா இல்ல 2.5-3 நாள் ஆகுமா, ஆகட்டும். மிகப்பெரிய ஒரு இந்திய ஜனநாயக நாட்டில் 3 நாள் ஆகிறது தப்பு இல்லையே. யாருக்கு நம்ம வாக்களிச்சோம் அப்படின்றத மக்களினுடைய நம்பகத்தன்மை பொருட்டு எண்ணி நீங்க முடிவு சொல்றதா இங்க எந்த மக்களும் வந்து வருத்தம் அடைய போறது இல்லை. ஒரு 3 நாள் வெயிட் பண்றதுனால எந்த அரசியல் கட்சி தலைவரும் வந்து அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு போக போறது இல்லை. எப்படியா இருந்தாலும் அந்த ஒரு நாள் டென்ஷனே அந்த 3 நாள் இழுத்துட்டு போவோம், அவ்வளவுதான். அப்ப இப்ப இதுல என்ன மேட்டர் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, இந்த இவிஎம் மிஷின் முக்கியமா சரிபார்ப்புக்கு ஆளாக்கப்படாததாக இருந்து கொண்டிருக்கிறது.
விவிபேட் தான் சரிபார்ப்புக்கு உள்ளானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ எது சரிபார்ப்பிற்கு உள்ளானதோ அது மட்டும்தான் நம்பகத்தன்மை வாய்ந்தது. அந்த நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவை. அதன் காரணமாக விவிபேட்டில் இருக்கக்கூடியது மட்டும்தான் என்னன்னா, நீங்கள் வாக்கு இந்த இவிஎம் மிஷினை நீங்கள் எடுத்துருங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறேன். அதை நீங்கள் எண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறார். மிக முக்கியமான ஒரு வாதமாக பார்க்கப்படுகிறது. இது வந்து வரக்கூடிய நாட்களில் நீதிமன்றங்களிலோ இல்லை மற்ற இடங்களிலோ எப்படி எதிரொலிக்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நிறைய பேசுவோம், நிறைய விவாதிப்போம், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.